கெடா மந்திரி பசார் சனூசி நூர் கட்சி தேர்தலில் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட மறுத்தால் பாஸ் கட்சி தோல்வி அடையக்கூடும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அவாங் அஸ்மான் பாவி எச்சரித்துள்ளார். 2 முறை மந்திரி பசார் என்பதோடு பாஸ் கட்சியின் அடிமட்ட மக்கள் மற்றும் இளம் வாக்காளர்களிடையே தேசிய மட்டத்திலும் கூட மிகவும் பிரபலமான நபராக சனூசி திகழ்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்ற அழைப்புகளை சனூசி நிராகரித்தது உயர் தலைமையின் கூட்டு முடிவுகளுக்கு பணிவு மற்றும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் அதே வேளையில் உள் மோதலை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் பழைய தலைவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகிய பின்னரே புதிய தலைவர்கள் கட்சியின் அணிகளை உயர்த்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் தலைமையில் புதுப்பித்தல் அம்சம் இல்லாவிட்டால் அது கட்சி திறமையை இழக்கச் செய்து தொழில் வல்லுநர்களையும் இளம் வாக்காளர்களையும் ஈர்க்கும் திறனை குறைக்கும் என்று அவர் எஃப்எம்டி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹசீப் ஜாசின் அண்மையில் உதவித் தலைவர் பதவிக்கு சனூசியின் வேட்புமனுவுக்கு ஆதரவை தெரிவித்தார். மந்திரி பசார் என்ற முறையில் அவரது செயல்திறன் மற்றும் கட்சிக்குள் அவரது செல்வாக்கு மற்றும் புகழை குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.